குஜராத்துக்கு எதிரான மேட்ச்ல ஆர்சிபி அணி 14 ஓவர்ல போட்டியை முடிச்சு பாயிண்ட் டேபிள்ல முன்னேறி இருக்காங்க. ஆர்சிபி விசஸ் குஜராத் இவங்க ரெண்டு பேருக்கு மீடியான மேட்ச்ல முதல்ல பேட்டிங் ஆடிய குஜராத் அணி தொடக்கம் மோசமா இருந்துச்சு. வித்திமான் சாகா ஒரு ரன்ல சிராஜ் போட்ட பால டிக்கெட் கேட்ச் கொடுத்து போக கில் 2 ரன்லையும் சாய் சுதர்ஷன் 6 ரன்லையும் அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்த டேவிட் மில்லர் ஷாருக் கான் அதிரடி விளையாண்டாங்க. டேவிட் மில்லர் இந்த மேட்ச்ல 30 ரன்லையும் ஷாருக் கான் 27 ரன்லையும் அவுட் ஆக, ராகுல் டிராவிட் 35 ரன்ல அவுட் ஆக, ரஷித் கான் 18 ரன்லையும் இம்பாக்ட் பிளேயர் விஜய் சங்கர் 10 ரன்லையும் அவுட் ஆக, குஜராத் அணி 19.3 ஓவர் முடியல 10 விக்கெட்ல பிறகு 147 ரன் மட்டும் தான் அடிச்சாங்க. சிராஜ் 2 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணியிருந்தார். பின்னர் கிளம்பிறங்கிய ஆர்சிபி தொடக்கம் அதிரடியா இருந்துச்சு. பாப் டு பிளஸி விராட் கோலி அதிரடியா விளையாண்டாங்க. பாப் டு பிளஸி பவர் பிளே 23 பாலுக்கு 64 ரன் 10 பவுண்டரி 3 6 அடிச்சு அவுட் ஆயிட்டு வெளில போக, அதுக்கப்புறம் வந்து பில் ஜாக், ராஜ் பரிதர், மேக்ஸ்வெல் சொப்ப ரன்கள் அவுட் ஆனாங்க. பவர் பிளேல ஒரு விக்கெட்ல பிறகு 92 ரன் அடிச்ச ஆர்சிபி அடுத்த 4 ஓவர்ல 4 விக்கெட் இருந்து 111 ரன் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து டிகே சொப்னி சிங் மேட்சை முடிக்க ஆர்சிபி 19.4 ஓவர் முடிவில் 6 விக்கெட்ல பிறகு 162 ரன் அடிக்க 4 விக்கெட் வித்தியாசத்தை வெற்றி பெற்று பாயிண்ட் டேபிள்ல 10வது இடத்துல இருந்து 7வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. ஆர்சிபி